الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக.
அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபிஈன்கள் மீதும் இந்த ஜும்ஆவினுடைய வணக்கத்தினை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் வச்சாமல் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துல மனித சமுதாயத்தை பாவங்களை அதிகமாக செய்கிற ஒரு சமுதாயமாக நம்மை படைத்திருக்கிறார். அப்படி பாவம் செய்கிற செயல்பாடுகளிலிருந்து இந்த உலகத்துல நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு, அந்த தீமையான காரியங்களிலிருந்து நம்மை தற்காத்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்கான ஏராளமான வழிமுறைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வழிகாட்டுதலின் மூலமாகவும் நிறைய வழிமுறைகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது என்று பார்த்தோமேயானால் அதுல முதலாவது சொல்ல வேண்டுமேயானால் நம்மினுடைய வணக்க வழிபாடுகள், இறைவனால் கடமையாக்கப்பட்டிருக்கிற வணக்கங்களை நாம் நிறைவேற்றுகிற பொழுது அந்த வணக்கங்கள் நம்மை பாவமான காரியத்திலிருந்து தீமையிலிருந்து தடுக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை பற்றி சொல்லுகிறான். தொழுகையை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இந்த தொழுகை எப்படியானது என்று சொன்னால் வெட்கக்கேடான காரியங்களில் இருந்தும் தீமையான காரியங்களில் இருந்தும் உங்களை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். தொழுகை எப்படியானது? நாம் செய்கிற வெட்கக்கேடான காரியங்களில் தீமையான காரியங்களில் இருந்து நம்மை தடுக்கக்கூடிய ஒன்றே என்று அல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோன்பை குறித்து சொல்லி காட்டினான். நோன்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு ஒரு கேடயம் அப்படின்னான். நோன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஷைத்தானுடைய தீங்குதலில் இருந்து பாவமான காரியத்தை செய்வதிலிருந்து நம்மை தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக நோன்பு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கி இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள், நிறைய செயல்பாடுகள் என்ன செய்யுது அப்படின்னா மனிதன் இந்த உலகத்தில் பாவமான காரியங்களில் இருந்து தடுத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்கிறது. அதுல மிகப்பெரிய ஒரு அருளாக இறைவன் நமக்கு தந்திருக்கிறது எது அப்படின்னு சொன்னால் மரணத்தினுடைய சிந்தனை. ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இந்த மரணத்தை குறித்த எண்ணம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக சரிப்படுத்திக் கொள்ளப்பட்ட, அவனுடைய வாழ்க்கையில் பாவமான காரியங்களில் இருந்து தடுத்து வாழ்வதற்கான, வாழ்க்கையை அழகான முறையில சீர்படுத்தி வாழ்வதற்கு இந்த மரண சிந்தனை என்கிற எண்ணம் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மரணத்தை குறித்து சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லஸாத், உலகத்துல இருக்கிற அத்தனை ஆசைகளையும் தகர்க்கக்கூடிய, உலகத்துல இருக்கிற எல்லா இன்பங்களையும் முறித்து ஒண்ணும் இல்லாமல் ஆக்கக்கூடிய இந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் அப்படின்னா, வெறுமனே நினைவு கூறுங்கள்னு சொல்லல, அக்ஸிரு அதிகமாக என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தையை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய உள்ளத்துல மரணத்தினுடைய சிந்தனை எண்ணம் அதிகமாக வந்துவிட்டது என்று சொன்னால் உலகத்துல இருக்கிற அத்தனை ஆசைகளும் என்ன செஞ்சிடும், அவனுடைய உள்ளத்துல அந்த அளவு கூட இருக்காது, மொத்தமா காலியா போயிடும். அப்படியான மரணத்தை அதிகமாக நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை மரணத்தை பற்றிய நினைப்பதில் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? யதார்த்தமாக ஒரு மனிதன் மரணத்தை நினைவு கூறுகிறான் என்று சொன்னால் எந்த நேரத்துல நினைவு கூறுறாங்க?
நாம் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த இடத்துல ஏதாவது ஒரு மனிதர் அந்த இடத்திலேயே மரணிப்பாரையானால், அதை நாம் கண்கூடாக பார்த்தோமேயானால், அதை பற்றி பேசுகிற ஒரு 2-3 தினங்களுக்கு அந்த மரணத்துடைய சிந்தனை உள்ளத்துல இருக்கும். அதை தாண்டி நாம இருக்கிற பகுதிகளில் ஏதாவது ஒரு மரணத்தினுடைய செய்தியை செவிமடுக்கிறோம் என்று சொன்னால், இந்த செய்தியை செவிமடுக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துல என்ன செய்தி, அவர் மரணித்து விட்டார், நாம என்ன செய்வோம், விரைவாக மரணிக்க இருக்கிறோம் என்கிற எண்ணம் அந்த ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய உள்ளத்திலே தோன்றுகிறது. அதை தாண்டி உறவுகள் மரணிச்சாங்கன்னா அது ஒரு 3 நாட்கள் 4 நாட்களுக்கு என்ன செய்யும், அந்த மரணத்தினுடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்துல பதிந்து கொண்டே இருக்கும். இந்த நிகழ்வுகள் எதுவும் சில நாட்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கல, நாம காதுகளால் செவிமடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த சிந்தனை என்பது நம்முடைய உள்ளத்துல அறவே இல்லாமல் போய்விடுகிற சூழல்களை பார்க்கும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதை அதிகமாக நினைவு கூற வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த மரணத்தை குறித்த சிந்தனை இன்றைக்கு நம்மள்ட்ட அதிகமா இருக்குதா? உலகத்தை பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கிறதா? ஒரு இடத்துல ஒரு 5 நபர்கள் 2 நபர்கள் 3 ஒன்று கூடி உட்கார்றோம். ஒன்று கூடி அமர்ந்து பேசப்படுகிற பேச்சுக்கள் எதை குறித்த பேச்சுக்களாக இருக்கிறது? மரணத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி எல்லாம் எச்சரித்திருக்கிறாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறான், மரணம் ஒரு மனிதனுக்கு எப்படி வேண்டுமானாலும் வரும், இப்படி பேசுறோமா? அல்லது நாம பேசக்கூடிய பேச்சுக்கள் உலகத்தை சார்ந்து இருக்கிறதா? நாம் அதிகமாக பேசுற பேச்சு என்னவா இருக்கு? உலகத்துல என்ன வியாபாரம் செய்யலாம், பொருளாதாரத்தை எப்படி ஈட்டலாம், இந்த செய்யக்கூடிய வியாபாரத்துல இன்னும் அதிகரிக்கிறதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கிறது? இப்படி நம்ம பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் எதை சார்ந்து இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தை சார்ந்துதான் இருக்கிறது. மரணத்தை சார்ந்த நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய சிந்தனைகள் இருக்கிறதா என்று பார்த்தோமே ஆனால் அதுல நம்முடைய பதில் என்ன? இல்லை என்று சொல்லுகிற பதில் தான் முதலில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நம்ம மனிதர்கிட்ட பேசுகிற பொழுது மரணத்தை குறித்த விஷயத்தை பேசி பாருங்க. உலகத்துல ஒரு மனிதர் மரணிக்க மாட்டார் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களான்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு செயல் இருக்கிறது என்று சொன்னால் அது மரணத்தை குறித்த செயல் மட்டும்தான். அதை தாண்டி நம்ம வேற எதை பேசினாலும் அதுல பல முரணான கருத்துக்கள் வரக்கூடியதை பார்க்க முடியும். உணவு எடுத்துக்கிறங்க, ஒரு உணவு நாம சாப்பிடுறோம். இந்த உணவு ஒரு சில நபர்கள் இதை சாப்பிடலாம் பாங்க, சில நபர்கள் இதை சாப்பிட்டால் இதனால் பிரச்சனைகள் வருமா. மது அருந்துறது இருக்குது, இஸ்லாம் ஹராம் என்று சொல்லி இருக்கிறது. இந்த மது அருந்துறது எல்லாரும் ஹராம்னு சொல்லிடுறாங்களா? அதுல முரண்பாடு கருத்துக்கள் இருக்கிறது. சில நபர்கள் இதை குடித்தால் உடலுக்கு வியாதி, இதனால் பல பிரச்சனைகள் இருக்கிறது என்று நாம சொல்றோம். ஆனால் அதை மறுக்கக்கூடிய சில நபர்கள் என்ன செய்யறாங்க, அதை அருந்தலாம், அதுல நன்மைகள் இருக்குன்னு சொல்லதான் செய்யறாங்க. மாற்று கருத்து இல்லாத விஷயம் இருக்கிறதா? மறுமை வாழ்க்கை எடுத்துக்கிறாங்களேன். பொதுவாக இறை நம்பிக்கையாளருடைய எண்ணம் என்ன? நம்முடைய வாழ்க்கை உலகத்திலே வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகு ஒரு மனிதன் உலகத்துல எப்படி வாழ்ந்தானோ அதற்கு தகுந்தா போல மறுமையில் அவன் சொர்க்கத்தை அடைவான் அல்லது நரகத்தை அடைவான். இது நம்முடைய நம்பிக்கை. இது ஏராளமான மதத்தில சொல்லப்படுகிற நம்பிக்கை. இந்த மறுமை வாழ்க்கை, மரணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கைக்கு முரண்பாடான கருத்துக்கள் இல்லாமல் இருக்கிறதா? உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய சில நபர்கள் இருக்கிறார்களே, அவங்க இதற்கு மாற்றான கருத்தை சொல்லுவார்கள். ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்ந்து மரணிச்சுட்டான்னு சொன்னா அதற்கு பிறகு அவனுக்கு எந்த வாழ்க்கையும் கிடையாது. ஒரு தடவை மரணிச்சானா அவ்வளவுதான், அதோட அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. மறுமை வாழ்க்கை இறந்ததற்கு பிறகு இருக்கிற ஒரு வாழ்க்கை அப்படின்பதை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அப்ப எல்லா விஷயத்திலும் மாற்று கருத்து இருக்கிறது. ஆனால் மரணத்தை பொறுத்தவர்கள் என்ன, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இறைவன் கடவுள் என்பதே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எல்லா மனிதனும் மரணிப்பான். ஒரு மனிதனுக்கு ஒரு பொருளுக்கு ஒரு உயிருக்கு மரணம் வரக்கூடாதுன்னு சொன்னால் அந்த உயிர் பிறந்ததாக இருக்கக்கூடாது. பிறக்கலன்னு சொன்ன என்ன செய்யாது, மரணம் வராது. மற்றபடி ஒரு மனிதன் ஒரு உயிர் இந்த உலகத்திலே பிறந்தது என்று சொன்னால் அது எதுவாக இருந்தாலும் அதற்கு மரணம் என்பது நிச்சயம் வரும் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அதை எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறோம், நாம ஏற்று இருக்கிறோம்.
ஆனால் ஏற்றிருப்பதற்கு தகுந்தாற் போல நம்முடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறதா? நம்முடைய செயல்பாடுகள் பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிற செயல்பாடுகள் எப்படி அமைந்திருக்கிறது? எப்படியான செயல்பாடுகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணத்திற்கு தேவையானவற்றை நான் செய்கிறேனா, அல்லது அதை விட்டு அதிகமாக தேடி கொண்டிருக்கிறேனா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, உதாரணத்திற்கு ஒரு மனிதர் ஒரு 10 நாட்கள் பயணம் செல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையும் என்னது? பயணத்தை போன்றது. உலகத்துல நம்ம ஒவ்வொரு நபர் என்ன செய்வாங்க? 25 ஆண்டு காலம் அல்லது 50 ஆண்டு காலம், 75 ஆண்டு காலம், 90 ஆண்டுகள், இப்படி சில காலங்கள் நம்ம இந்த உலகத்துல பயணிக்கிறோம். உலக வாழ்க்கைங்கிறது ஒரு பயணத்தை போன்றது. இப்ப நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட கால பயணத்துல நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை நாம் என்ன செய்யணும்? உலகத்துல நம்ம தயார்படுத்திக் கொள்ளணும். அது பொருளாதாரமாக இருக்கட்டும், மற்ற எந்த தேவைகளாக இருந்தாலும் நம்முடைய பயண வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு எடுத்துக்கிறணும். ஆனால் உலகத்தில் நம்முடைய தேடல்கள் எப்படி இருக்கிறது? என்னுடைய இத்தனை ஆண்டு கால வாழ்க்கைக்கு இவ்வளவு செல்வங்கள், இவ்வளவு பொருளாதாரங்கள் போதும் என்கிற நிலை இருந்தாலும் அது பத்தாது. இன்னும் அதிகமாக என்ன செய்யணும்? பொருளாதாரத்தை சேர்க்கணுங்கிற ஆசையில கூடுதலாக நாம சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறோம். பல மாதிரியாக உழைக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன உதாரணத்தை, ஒரு பயணம் போறோம், ஒரு 10 நாட்கள் ஒரு பயணம் செல்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஏற்பாடுகள் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன சூட்கேஸ்ல ஒரு 5-6 துணிகள். அந்த 10 நாள் அங்க நமக்கு என்ன தேவை இருக்கிறது, அதுல அங்க என்ன நம்ம பயன்படுத்த போறோம், அதை மட்டும்தான் என்ன செய்வோம்? அந்த பயணத்துல நாம தயார்படுத்துவோம், அதை நாம எடுத்துட்டு போவோம். ஆனால் உலக வாழ்க்கையின் என்கிற நிலை வருகிற பொழுது இந்த இத்தனை ஆண்டு காலத்திற்கு தேவைகளை சம்பாதித்து விட்டாலும் கூட அது பத்தாது என்று சொல்லி ஒவ்வொரு காலத்திலும் ஒரு 50 வயதே உடைய ஒரு நபர் இருக்கிறார்னா அடுத்த இன்னும் 10 ஆண்டு இருக்கிறது, இந்த 10 ஆண்டுக்கு நான் என்ன சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிறோம். அதே ஒரு 40 வயதுடையவர் இருக்கிறார்னா இன்னும் 20 ஆண்டு காலம் என்ன பொருளாதாரத்தை நான் சம்பாதிக்கிறதை முன்கூட்டியே நாம் என்ன செய்கிறோம்? பல மாதிரியாக கணக்கிட்டு கொண்டே சம்பாதித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இந்த உலகத்துல தேவைக்கு அதிகமாக நம்முடைய பொருளாதாரத்தை சேகரிக்கிற பொழுது என்ன எண்ணம் இருக்கிறது? வெளிப்படையாக நாம இல்லை என்பதை சொல்லலாம். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற பொழுது அதுல எந்த எண்ணமும் கிடையாது என்பதை வெளிப்படையான பதிலாக இருந்தாலும் உண்மையான நோக்கம் என்னவா இருக்குன்னு சொன்னா, பொருளாதாரத்தை அதிகமாக சேகரித்து வைத்துக் கொண்டோமேயானால் நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதான எண்ணம். உண்மையான எண்ணம் என்னன்னா, ஒரு மனிதர் பொருளாதாரத்தை அதிகமாக சேகரிச்சுட்டாருன்னா நம்மளை என்ன செய்ய முடியாது? யாரும் எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் மனிதனுடைய எண்ணம். இது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அயஹ்ஸபு அல்லன் யக்திர அலைஹி அஹத், மனிதன் அவன் மீது யாரும் இந்த சக்தியும் பெறமாட்டார்கள் என்று நினைக்கிறார்களா, என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் அதனுடைய இதை சொல்லும் பொழுது, யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா, தன்னிடத்திலே இருக்கக்கூடிய செல்வங்கள், தன்னிடத்திலே அதிகமான செல்வங்கள் இருப்பதனால அதை நம்மளை நிலைத்திருக்க செய்யும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்வம் அதிகமாக இருந்துருச்சுன்னு சொன்னா நம்ம மேல யாரும் எந்த சக்தியும் பெற மாட்டாங்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். அந்த எண்ணத்துல நாம இருக்கிறோம். அந்த எண்ணத்துல என்ன செய்யணும்? எவ்வளவு பொருளாதாரங்கள் கையில இருந்தாலும் இன்னும் அதிகமாக தேவை என்கிற தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆது சமுதாயத்தை குறித்து குர்ஆன்ல சொல்றான். அவருடைய நிலை என்னவா இருந்தது? பொருளாதாரத்தை சம்பாதித்து பெரும் பெரும் மாளிகைகளை அவர்கள் கட்டினார்கள். எதற்கு? உறுதியாக இங்கே நிலைத்திருப்போம், நம்மளை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது, நாம் இங்கே நிலைத்திருக்கலாம் என்கிற எண்ணத்துல பெரும் பெரும் மாளிகைகளை அவர்கள் கட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டக்கூடியதை பார்ப்போம். எப்படி சொல்லி காட்டுறான்? உயரமான வலிமையான கட்டிடங்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள். எதற்கு? லஅல்லக்கும் தஹ்லுதூன், நிரந்தரமாக இங்கே இருப்பதற்காக, இங்கே நாம் நிரந்தரமாக இருக்க போகிறோம் என்கிற எண்ணத்துல அவர்கள் உயரமான வலிமையான கட்டிடங்களை எல்லாம் அவர்கள் எழுப்புகிறார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆது சமுதாயத்தை குறித்து நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்படி பொருளாதாரத்தை சேகரிப்பது என்பதை
என்ன ஒரு எண்ணம் அப்படின்னு சொன்னா, அதிகமான பொருளாதாரத்தை சேகரித்து விட்டால் நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. எப்படியான ஒரு சூழல்கள் ஏற்பட்டாலும் அந்த சூழல்ல இருந்து நம்ம என்ன செஞ்சிட முடியும்? பொருளாதாரம் இருந்தது என்று சொன்னால் அதில் இருந்து வெளிவந்து விடலாம் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்து ஆழமாக பதிந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த அளவுக்கு இன்றைக்கு மனிதனுடைய உள்ளத்துல மரணத்தை குறித்த எண்ணம் கடுகளவும் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் நம்ம நிறைய நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஒரு விபத்து நம்முடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு இன்னைக்கு மரணத்தை குறித்த பயம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லா மனிதர்களும் மரணிப்பார்கள். நம்ம நேரடியாக கேட்கும் பொழுது என்ன செஞ்சிடும்? ஆமா மரணிப்போம், உலகத்துல மரணிக்காதவர்கள் யாருமே கிடையாதுன்னு வாயால் சொல்லிடுவோம். ஆனால் அதை உள்ளம் ஏற்று இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் நம்முடைய செயல்பாடுகளை பார்க்கிற பொழுது என்ன செஞ்சிடும்? நம்ம உள்ளம் அதை ஏற்றுக்கல என்பதை புரிந்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு சில இடங்கள்ல ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒரு விபத்து, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஆக்சிடென்ட் ஆன அந்த இடத்துல இருந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த நபரை என்ன செய்யறோம்? அழைத்து கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கிறோம். அப்ப அங்க இருக்கிற மருத்துவர்கள் அவர்களுக்கான முதல் உதவியை செய்து முடித்ததற்கு பிறகு வெளியில வந்து என்ன செய்கிறாரே, ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை? ஒரு 10 நிமிஷம் லேட்டா கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா இவருக்கு என்ன செஞ்சிருக்கும்? இவர் மரணம் அடைஞ்சிருப்பாரு, இறந்திருப்பார் என்கிற செய்தியை சொல்கிறார்கள் என்றால் நம்முடைய உள்ளத்தை எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி வரும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து சேர்த்ததுனால அவருடைய உயிரை காப்பாற்றி விட்டோம் என்கிற பேச்சு வருகிறதா இல்லையா? இப்ப மரணம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. இந்த இடத்துல நாம அவரை காப்பாற்றியது நோயிலிருந்து காப்பாற்றுறோமா, மரணத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறோமா? பேசுகிற பேச்சு, சொல்லுகிற வார்த்தை என்ன? மரணத்திலிருந்து அவரை காப்பாற்றி விட்டோம். 10 நிமிஷம் லேட்டா வந்து அவர் உயிர் போயிருக்கும். இப்ப அவர் எதில இருந்து காப்பாற்றி இருக்கிறோம்? மரணத்திலிருந்து அவரை காப்பாற்றி விட்டோம் என்று பேசுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். நம்முடைய எண்ணமும் அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செய்யறான்? மரணத்தை குறித்து அழகாக ஒரு பாடத்தை சொல்லி தருகிறான். என்ன பாடம் சொல்லி தரான்? இந்த உலகத்துல நாம எவ்வளவு நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டாலும், எவ்வளவு மருத்துவர்களை சென்று சந்தித்தாலும், எத்தனை பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து வந்தாலும் நாம் போய் சேரக்கூடிய இடம் எதுன்னு சொன்னா நம்முடைய மரணம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மரணம் நமக்கு பின்னாடி வருதுன்னு நினைக்கிறோம். மரணம் என்ன செய்கிறது? விரட்டி வருகிறது. ஒரு விபத்து ஏற்பட்டு அதுல இருந்து நாம தப்பித்திருக்கிறோம்னு சொன்னா மரணத்திலிருந்து தப்பிச்சிட்டோம். அப்படி அல்ல. நாம் போகக்கூடிய இடமே எதுவாக இருக்குதுன்னு சொன்னால் மரணத்தை நோக்கிதான் இருக்கிறது என்று இறைவன் திருமறையில் தெளிவாக சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, புல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ, மரணம் பின்னாடி வருதுன்னு சொல்லி என்ன செய்யறோம்? நாம ஒவ்வொரு இடங்களில் இருந்து தப்பித்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇன்னஹு முலாகீக்கும், அது உங்களை சந்திக்க உள்ளதுன்றான். பின்னாடி வந்து பிடிக்கும்னு சொல்லல. நீ போறேன்னு சொன்னா எங்க நீ போறியோ, நீ போற இடமே மரணத்தை நோக்கிதான் இருக்கிறது. நீ போற இடத்துல உனக்கு முன்னாடி உன்னை வந்து சந்திக்கும் என்று என்ன செய்யறான்? இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். மரணத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால், உலகத்துல எவ்வளவு பொருளாதாரங்களை சம்பாதித்தாலும், உலகத்துல எவ்வளவு செல்வங்களை சேகரித்து வைத்திருந்தாலும், என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய பயணம் பாதை என்பதை நம்முடைய மரணத்தை நோக்கிதான் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதே தருணத்துல இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நபரும் எப்படி இருக்கிறோம்னு சொன்னா, ஒரு கனவுல இருக்கும். என்ன கனவு? ஒரு 60 ஆண்டு கால என்னுடைய வாழ்க்கை இருக்குது. ஒரு 25 வயது மாணவர், ஒரு இளைஞர் இருக்கிறார்னா அவருடைய எண்ணம் என்ன? இப்பதான் 25 வயசு ஆகுது, இன்னும் நான் வாழ்வதற்கு 60 ஆண்டு காலம், அப்படின்னா அதுல இன்னும் ஒரு 35 ஆண்டு கால வாழ்க்கை பேலன்ஸ் இருக்குது, அல்லது ஒரு 45 ஆண்டு வாழ்க்கை மீதம் இருக்கிறது. ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா அவருடைய எண்ணம் என்ன? இன்னும் நான் ஒரு 30 வருஷம் என்ன செய்வேன், உலகத்துல வாழுவேங்கிற மாதிரி ஒரு கணக்கை போட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துகிறோம். ஆனால் எவ்வளவு இது ரொம்ப பெருசா பார்க்கிறோம். ஒரு 60 ஆண்டு கால வாழ்க்கை, 70 ஆண்டு கால வாழ்க்கை என்பது நம்முடைய பார்வையில் என்ன செய்தேன்? ஒரு பெரிய வாழ்க்கையாக தெரிகிறது.
ஆனால் உண்மையில் அது ரொம்ப பெரிய ஒரு வாழ்க்கையான்னு சொன்னா அந்த இடத்தில இருந்து பார்க்கிற பொழுது அது ஒரு பெரிய விஷயமாகத்தான் தெரியும். அதுல இருந்து வெளியில வந்து அந்த வாழ்க்கையை யோசிச்சோமே ஆனால் அது என்ன செய்யாது, ரொம்ப சின்னதா தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பள்ளிக்கூடங்களை படிக்கக்கூடிய படித்து முடித்தவர்கள் இருப்பாங்க, இப்ப படிச்சுட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் என்பது ரொம்ப பெருசா தெரியும். ஒரு 13 ஆண்டு கால பள்ளி படிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒவ்வொரு வருடமும் அவங்களுக்கு கடந்து போறது என்ன செய்யும், ரொம்ப கடுமையான ஒன்றாக தெரியும். அதே அந்த பள்ளி பருவத்தை முடித்தவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, இந்த 13 ஆண்டு காலம் எப்படி போச்சுன்னே தெரியாதும்பாங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யும், இந்த 13 ஆண்டு காலம் என்பது ரொம்ப பெரியதாக தெரியும். இது எல்லா இடத்திலுமே பார்க்கலாம். ரமதான் மாதம் நோன்புல எடுத்துக்கிறேங்க, ரமதான் மாதம் அல்லது மற்ற நாட்களிலோ நாம் நோன்பு வைக்கிற பொழுது கூட அங்க இருந்து பார்க்கும் பொழுது என்ன செஞ்சிடும், ஒரு 10 நிமிஷங்கிறது ரொம்ப பெருசா தெரியும். நோன்பு காலையிலிருந்து நோன்பு வச்சிருக்கும். காலை 5 மணிக்கு ஃபஜ்ருடைய பாங்கு சொன்னாங்கன்னு சொன்னா இந்த ஃபஜ்ருடைய பாங்கில் இருந்து எதையும் சாப்பிடாம எதையும் குடிக்காம ஏறத்தாழ ஒரு 8 மணி நேர காலங்கள் கழிக்கிறது ஒரு பெருசாவே தெரியாது. 6:15 நோன்புக்கு திறப்பதற்கு பாங்கு சொல்றாங்கன்னா ஒரு 6:05 நாம் என்ன செஞ்சிருவோம், சபை அந்த நோன்பு திறப்பதற்காக அமர்ந்திருப்போம். இந்த 10 நிமிடத்துல பாத்தீங்கன்னா நோன்பு கஞ்சி தயார் பண்ணி வச்சிருப்போம், ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம், பேரிச்சம்பழத்தை தயார் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அந்த 10 நிமிஷத்துல வச்சு டைம் பார்த்தா 2 நிமிஷம் தான் போயிருக்கும். மனசு என்னடா இவ்வளவு வேலை பார்த்துருக்கோம், 2 நிமிஷம் தான் போயிருக்கான்னு தெரியும். 10 நிமிஷம் கழிச்சு நோன்பு திறந்துட்டு அந்த 10 நிமிஷம் அதுக்கு பிறகு யோசிச்சு பாருங்க, வெறும் 10 நிமிஷங்கிறது ஒரு பெருசாவே தெரியாது. இப்போ ஒவ்வொரு செயல்பாடுகளும் அதற்குள் இருந்து பார்க்கிற போது பெருசாகத்தான் தெரியும். இந்த உலக வாழ்க்கையை அதிகமாக நாம் நேசிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன செய்யணும்னா உலகத்துல இருந்து நாம நேசிக்க, உலகத்துல இருந்து அந்த உலக வாழ்க்கையை பார்க்க கூடாது. அதுல இருந்து என்ன செய்யணும், வெளியே வந்து உலக வாழ்க்கை எப்படியானது என்பதை நாம யோசிக்கணும். இதை நம்மளால சொல்ல முடியாது. இந்த உலக வாழ்க்கையில் 60 ஆண்டு கால வாழ்க்கை எப்படியான ஒரு வாழ்க்கையை நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல, ஏன்னா நம்ம மரணிச்சிருவோம். ஒரு 70 வயது வரையிலும் ஒருவர் வாழ்ந்து மரணித்ததற்கு பிறகு இந்த 70 ஆண்டு கால வாழ்க்கை எப்படியான ஒரு வாழ்க்கைன்னு அவரால் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் மரணிச்சிருப்பார். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த காலங்கள் என்பது எப்படியான காலங்கள், எவ்வளவு நாட்கள் நாம வாழ்ந்திருக்கிறோங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டும். உலக வாழ்க்கை இறைவனுடைய பார்வையில எவ்வளவு அற்பமான இருக்குதுன்னு பார்க்கும். ஒரு மனிதர் எவ்வளவு ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான வசனங்களில் சொல்லுகிறான். அதுல முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது யதகாஃபதுன பைனஹும், மறுமை நாள்ல சில மனிதர்கள் தங்களுக்குள் இரகசியமாக பேசிக் கொள்வார்கள். என்ன பேசிக்கிறாங்க, இல்லபிஸ்தும் இல்லா அஷரா, பூமியில 10 நாட்கள் மட்டும்தான் நாம வாழ்ந்திருக்கிறோம். எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் பூமி அவங்க பேசிக்கிறாங்க, பூமியில எவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறோம், 10 நாட்கள் தான் என்ன செஞ்சிருக்கிறோம், நாம பூமியிலே வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி ரகசியமாக அவர்கள் பேசிக்கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அதுல இருக்கிற அறிவாளிகள் சில நபர்கள் ரொம்ப அறிவு சார்ந்து பேசுறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற மக்களிடத்துல சொல்லுவாங்க, இல்லபிஸ்தும் இல்லா யௌமா, 10 நாள் வாழ்ந்தேன்னு சொல்ற, இல்லபிஸ்தும் இல்லா யௌமன், நீங்க ஒரே ஒரு நாள் தான் பூமியில வாழ்ந்துட்டு வந்தீங்கம்பாங்க. 60 ஆண்டு கால வாழ்க்கை மறுமையில பேசும்போது எவ்வளவு நாளா இருந்தே, ஒரே ஒரு நாள் தான் பூமியில வாழ்ந்து வந்திருக்கிற அப்படின்னு அங்க இருக்கிற அறிவு சார்ந்தவர்கள் பதிலளிப்பார்கள் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. இன்னும் சில வசனங்கள் எப்படி சொல்லுகிறது, மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களிடத்துல கேட்பான், கால கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி அதத சினீன், வருடங்களின் எண்ணிக்கையில எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்தீர்கள். அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேட்கிற கேள்வி. மறுமை நாள்ல அல்லாஹ் என்ன செய்வான், மனிதர்களை பார்த்து கேள்வி கேட்பான், கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி அதத சினீன், ஆண்டுகளின் எண்ணிக்கையில பூமியில எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்தீர்கள். அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிற பொழுது காலும் அவங்க பதில் சொல்லுவாங்க, லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது ஒரு நாளை விட சிறிது நேரம் என்ன செஞ்சிருக்கிறோம், பூமியிலே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்அலில் ஆதீன்,
நீ கணக்கெடுக்கிறதுக்குன்னு ஆள் வச்சிருப்பல, அல்லாட்டே பதில். அல்லாட்ட என்ன பதிலே? கணக்கெடுக்கிறதுக்குன்னு நீ சில ஆட்களை வச்சிருக்கிறல்ல, அவர்களை அழைத்து விசாரித்து பார். பூமியிலே நாங்கள் வாழ்ந்தது ஒரு நாள் அல்லது அதை விட குறைந்த நேரம். அதில பாவி என்ன செஞ்சிருக்கிறோம், பூமியில நாங்க வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு பதிலளிப்பாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இல் லபிஸ்தும் இல்லா கலீலா, அதை விட கம்மியா தான் என்ன செஞ்சிருக்கிற, பூமியில வாழ்ந்திருக்கிற என்று என்ன செய்வான், அல்லாஹ் பதிலளிப்பான் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அதே நேரத்துல குற்றவாளிகளாக இருப்பவர்கள் உலகத்திலே வாழ்கிற பொழுது பல தவறான காரியங்களில் பாவங்களை செய்து குற்றவாளிகளாக மறுமையை சந்திக்கிற பொழுது அவர்களும் இந்த நேரத்தை காலங்களை குறித்து பேசுவாங்க. அவங்க எப்படி பேசுவாங்க? துகுசிமுல் முஜ்ரிமுன், குற்றவாளிகள் எல்லாம் சத்தியமிட்டு பேசுவார்கள். மா லபிசு கைர சாஅத்தின், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தவிர, நேர அளவுல குறிப்பிட்ட நேரத்தை தவிர நாம் என்ன செய்யல, இந்த பூமியிலே நாம் வாழல என்று என்ன செய்வாங்க, குற்றவாளிகள் சத்தியமிட்டு சொல்லுவார்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அதே குற்றவாளிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பூமியில வாழ்ந்த காலத்தை குறித்து சொல்லும் பொழுது பகலில் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கிறோம், நாம பூமியிலே வாழ்ந்திருக்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறேன். உலக வாழ்க்கையினுடைய மொத்தத்தின் அளவு இவ்வளவுதான். ஒரு மனுஷன் உலகத்துல 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறான்னு சொன்னாலும் அவனுடைய உலகத்திலே வாழ்ந்த அளவு என்னன்னு சொன்னா ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் பாதி, அதை விட கம்மியாக தான் என்ன செஞ்சிருக்கிறோம், உலக வாழ்க்கையை அல்லாஹ் ஒப்பிட்டு காட்டுகிறார். அப்ப இப்படியான உலக வாழ்க்கை என்பதை அல்லாஹ்வுடைய ரொம்ப அற்பமானது. ஒரு நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு அற்பமாக இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் பார்க்கிறான்னு பார்க்கிறோம். அப்ப இந்த அற்பமான வாழ்க்கையில அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா, நமக்கு சொல்லுகிற பாடம் உலகத்துல சரியான வாழ்க்கை வாழணும். எந்த நிலையிலும் எப்படி இருக்கணும், மரணத்துல அல்லாஹுவை சந்திப்பதற்கு ஒவ்வொரு மனிதரும் நான் அல்லாஹுவை சந்திக்க தயார் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும். அப்படி யாராச்சும் இருக்கிறோமா? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறாரோ, எந்த ஒரு மனிதர் அஹப்ப லிகா அல்லாஹ், அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறாரோ, அஹப்பல்லாஹு லிகாஅஹு, அவரை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான். வமன் கரிஹ லிகா அல்லாஹி, அல்லாஹுவை சந்திப்பதை யார் வெறுக்கிறாரோ, கரிஹல்லாஹு லிகாஅஹு, அவரை சந்திப்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், வெறுக்கிறான் என்று என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தியை சொல்லும் பொழுது மரணத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் செய்தியை சொல்றாங்க. ஒரு மனிதர் உலகத்திலே வாழும்போது என்ன செய்யணும், மரணத்தின் மூலமாக இறைவனை சந்திப்பதற்கு தயார், விரும்பக்கூடியவர்களாக இருக்கும். அப்படி விரும்புவார்களே ஆனால் அல்லாஹ் அவர்களை சந்திக்க விரும்புகிறான் என்று என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. சொல்லும் பொழுது சில சஹாபாக்கள் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இடத்துல கேள்வி வைக்கிறார்கள். என்ன கேள்வி வைக்கிறாங்க? வலைஸ மின்னா அஹதுன் இல்லா வஹுவ யக்ரஹுல் மௌத், இங்க இருக்கிற எங்களை யாரை எடுத்துக்கிட்டாலும் மரணத்தை வெறுக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். நாம இன்னைக்கு செய்வோம் அப்பெல்லாம் இல்லப்பா, நான் மரணம் எப்போ வந்தாலும் தயார்னு வாயால சொல்லிடுவோம். சஹாபாக்கள் உண்மையை பேசினாங்க. சஹாபாக்களுடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு, இங்க இருக்கிற எங்களில் எவரும் மரணத்தை வெறுக்காதவர்களே கிடையாது, எல்லாமே மரணத்தை வெறுக்கிறோம் தான். இப்ப எப்படி அல்லாஹுவை விரும்புறது, அல்லாஹுவை சந்திக்க எப்படி விரும்புறது என்கிற கேள்வியை முன்வைக்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹுவை சந்திக்க விரும்புறது என்று சொன்னால் நம்ம சாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்துல இல்லை, எல்லா நேரத்திலும் எனக்கு மரணம் வந்து விடணும் என்கிற அடிப்படையில் கிடையாது. ஒரு மனிதன் மரண தருவாயில் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? இதா ஷஹஸல் பஸர், அவனுடைய கண்கள் எல்லாம், அவனுடைய பார்வை நிலை குத்தி இருக்கக்கூடிய நிலையில், வஹஸஜ ஸத்ர், அவனுடைய மூச்சிறைத்து இருக்கக்கூடிய தருணத்துல, அவனுடைய ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து இருக்கக்கூடிய தருணத்தில், வதஷஹஜத்தில் அஸாபி', அவனுடைய விரல்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொள்ளக்கூடிய அந்த மரண தருவாய் ஏற்படுகிற பொழுது, வானவர்கள் அவருடைய உயிரை கைப்பற்ற தயார் நிலையில் இருக்கிற பொழுது அவருடைய உள்ளத்துல என்ன வரணும், நான் இப்பொழுது மரணிக்க தயாராக இருக்கிறேன், என்னுடைய இறைவனை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அந்த நேரத்தில் யார் சொல்லுகிறாரோ அவரை அல்லாஹ் என்ன செய்யறான்,
சந்திக்க விரும்புகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னான். நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நிலைமையை சிந்தித்து பாருங்க. நம் கண் முன்னால் நம்முடைய உயிரை எடுப்பதற்காக வேண்டி வானவர்கள் முன்னால் வந்து நிற்கிற பொழுது என்னுடைய உயிரை எடுங்க, அல்லாஹுவை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நிலையில் நம்மில் யாராவது இருந்து கொண்டிருக்கிறோமா? அப்படியான ஒரு தயார் நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் நம்மள யாரும் இருக்க மாட்டோம். காரணம் என்ன? அங்கதான் நமக்கு பல சிந்தனை வரும். நம்ம யாரை ஏமாத்தி இருக்கிறோம், யார் யாருக்கு மோசடி செஞ்சிருக்கிறோம், உலகத்தில் இருக்கிற எத்தனை மனிதர்களை கேவலப்படுத்தி இருக்கிறோம், யாருடைய மனதையெல்லாம் புண்படுத்துகிற அடிப்படையில நம்முடைய செயல்பாடுகளை அமைத்திருக்கிறோம். எல்லாம் அந்த நேரத்துல நம்முடைய சிந்தனையிலே வருகிற பொழுது இப்ப நம்ம உயிரை எடுத்தாங்கன்னா நம்முடைய நிலைமை என்ன? நான் தயார் இல்லை என்கிற எண்ணம் அந்த இடத்துல மாறும். அதுக்குதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உலகத்துல வாழுகிற பொழுது நம்மோடு இருக்கிற மற்ற மனிதர்களிடத்துல சில நேரங்களிலே நம்மை அறியாமல் அவர்களை புண்படுத்துகிற அடிப்படையில பேசி இருப்போம், சில நபர்களை ஏமாற்றி இருப்போம், பல செயல்பாடுகளை மோசடி செஞ்சிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உலகத்திலே வாழுகிற பொழுது அவனுடைய சகோதரர்களிடத்துல நீங்கள் மன்னிப்பு கேட்டணும்னாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா, மன் கானத் லஹு மظலமத்துன் லி அஹீஹி மின் அர்லிஹி அவ் ஷைஇன், ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரரிடத்துல அநீதமாக அவருடைய மானத்திற்கோ அல்லது மற்ற செயல்பாடுகளுக்கோ ஏதாவது பங்கம் விளைவிக்கக்கூடிய அடிப்படையில் நடந்திருப்பாரையானால் இன்றே அவர் அதற்காக மன்னிப்பு தேடட்டும். ஒரு மனிதர் தன்னோடு இருக்க தன்னுடைய நண்பர் சகோதரருக்கு அவருடைய மானத்தின் அடிப்படையில அல்லது பொருளாதார ரீதியாக அல்லது மற்ற செயல்பாடுகள் ரீதியாக ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தால் அவர் என்ன செய்யட்டும்? இன்றே மன்னிப்பு தேடட்டும். கபல அல்லா யகூன தீனாரோ வலா திர்ஹமும், எந்த தீனாரோ எந்த திர்ஹமோ பயனளிக்காதே அந்த நாள் வருவதற்குள். அந்த நாள் வந்துருச்சுன்னு சொன்னா அவர்களிடத்துல மன்னிப்பு தேட முடியாது. அவர்களுக்கு நாம் செய்த நஷ்டத்திற்கு பகரமாக நம்மிடத்திலிருந்து இறைவன் நம்முடைய நன்மையை எடுத்து என்ன செஞ்சிருவான்? அவர்களுக்கு தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. உலகத்திலே வாழும் பொழுது இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நம்மால் இயன்ற அளவு நாம சரியாக நிறைவேற்றணும். அதே போல சக மனிதர்களிடத்துல அவர்களுடைய உரிமை விஷயத்துல என்ன செய்யணும்னு சொன்னா நாம சரியாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி ஏதாவது கோளாறு பண்ணியிருக்கிறோம்னு சொன்னா உடனே அவர்களிடத்துல மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி ஒரு மனிதர் நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்துல அமைத்துக் கொள்வாரையானால் நம்மோடு இருக்கிற சக மனிதர்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் இருந்திருப்பாரையானால் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு மரணம் நெருங்குகிற பொழுது அவர் என்ன செய்வாரு? நான் தயார் என்கிற நிலையில் இருப்பார். வணக்க வழிபாடுகளை நம்மால் எது இயலுகிறதோ அதை செய்யவும். ஏன்னா அல்லாஹ்வை பொறுத்தவரையில வணக்க வழிபாடு அது அல்லாஹ்வுக்குரியது. யாருக்கு நாரான மன்னிப்பான், அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்காது. ஆனால் சக மனிதர்களுக்கு செய்கிற துரோகங்கள், சக மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மோசடிகள், அவருடைய மானத்திலே விளையாடுகிற செயல்பாடுகள், அந்த மனிதர்களிடத்துல மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா அதற்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நாளை மறுமையில் நம்மிடத்துல இருந்த நன்மைகளை பெற்று அவர்களுக்கு தருவான், கணக்கிடப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். உலகத்துல இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இப்ப மரணத்தினுடைய சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்கிற பொழுது இந்த செயல்பாடுகள் எல்லாம் என்ன செய்ய நம்மகிட்ட இருக்காது. பிற நபரை ஏமாத்துறோம், பல இடங்கள்ல பிரச்சனைகளை உள்ளாக்குகிறோம். இதெல்லாம் எப்ப இருக்காது அப்படின்னு சொன்னா எல்லா மனிதர்களும் மரணத்தை அடையக்கூடியவர்கள். நமக்கு மரணம் எப்போது வரும் என்று தெரியாது என்கிற மரணத்தினுடைய சிந்தனையை நம்முடைய உள்ளத்துல ஆழ பதிய வைத்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை அழகானதாக அமைத்துக் கொள்ள முடியும். அப்படி பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, சீரான அழகான ஒரு வாழ்க்கையாக இந்த உலகத்தை அமைத்து நாளை மறுமையில் வெற்றி பெறுகிற பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் குறித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையில் மரணத்தின் சிந்தனை என்பது
ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்றும், அப்படி ஆழமாக பதிய வைக்கிற பொழுது இந்த உலக வாழ்க்கையின் மீது இருக்கிற ஆசைகள் அற்று முழுக்க முழுக்க நாளை மறுமைக்காக, நாளை மறுமையில் என்னை அல்லாஹுவை சந்திப்பதற்கு நான் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் என்பது குறித்து ஒரு சில செய்திகளை இந்த ஜும்மானுடைய முதல் உரையில் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த உலகத்துல வாழுகிற பொழுது எப்படி பிற மனிதர்களுக்கு நாம் எந்த வகையிலும் அநீதம் இழைத்துவிடக் கூடாது, அதுல எப்படி கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று சொன்னோமோ, அதே போன்று வணக்க வழிபாடுகளை செய்வதிலும் நம்மிடத்துல அதிக ஆர்வம் இருக்கும். உலகத்துல வாழுகிற பொழுது நாம் நல்ல அமல்களை செய்யல என்று சொன்னால், நாளை நம்முடைய மரணத்தை நெருங்கக்கூடிய தருணத்துல சில கால அவகாசங்களை இறைவனிடத்துல கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? கால அவகாசத்தை தரமாட்டான். இதை நிறைய வசனங்களில் சொல்லி காட்டுகிறேன். அதுல ஒரு வசனம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த மனிதர்களிடத்துல மரணம் நெருங்குகிற பொழுது இந்த மனிதர்கள் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்கல்ல, அல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்தும், என்னிடத்துல இருக்கக்கூடியவைகளிலிருந்து நான் நல்ல அமல்களை செய்வதற்கு சில காலங்கள் எனக்கு என்ன செய்யுங்க, என்னை திருப்பி அனுப்புங்க அப்படின்பாங்க. மரணம் நெருங்குகிற பொழுது என்னை என்னோட உயிரை எடுத்துடாதீங்க, என்கிட்ட இருக்கக்கூடியவற்றிலிருந்து நான் நன்மைகளை செய்வதற்கு என்னை திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லி அந்த இடத்துல புலம்புகிற பொழுது அல்லாஹ் என்ன பதிலளிக்கிறான்னு சொன்னா, கல்லா, அப்படி இல்லை, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அது அவருடைய வாய் வார்த்தை என்று அல்லாஹ் பதிலளிப்பான். என்னை திருப்பி அனுப்புனா நான் நன்மை செய்யறேன்னு அந்த இடத்துல என்ன புலம்புனாலும் அல்லாஹுடைய பதில் என்னவா இருக்கும்? இது அவருடைய வாய் வார்த்தை, அவங்க உண்மையாக இதை சொல்லல என்று என்ன செய்வான்? இறைவன் பதிலளிப்பான் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. காரணம் என்ன? குர்ஆன்ல ஏராளமான சில வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய நிகழ்வு என்னன்னா, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல்களை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நிறைய இடத்துல சொல்றான், வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், நாம உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க? நல்வழியில் செலவிடுங்கள், உங்களுக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடி என்று அல்லாஹ் சொல்றான். நம்ம அல்லாஹ் சொல்லி நம்முடைய மரணம் வர்றதுக்கு முன்னாடி நாம எந்த நல்ல அமலையும் செய்யாமல் மரணம் நெருங்குகிற பொழுது நான் அமல்களை செய்கிறேன், என்னை திருப்பி அனுப்புங்கன்னு சொன்னா இறைவனுடைய பதில் என்னவா இருக்கும்? இவ்வளவு காலங்கள் விட்டு இருக்கிற போது நீ ஒண்ணும் செய்யல, இப்ப நீ திரும்பி கேட்கிறான்னு சொன்னா இது உன்னுடைய வாய் வார்த்தைன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த நாம் கேட்கக்கூடிய கோரிக்கை அல்லாஹ் புறக்கணிப்பான் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம புரிந்து கொள்கிறோம். அப்படியான நிலை இல்லாமல் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது எல்லா நிலைகளிலும் அதிகமான நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாகவும், குறிப்பாக எல்லா நேரங்களிலும் மரணத்தை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாகவும் இருந்து இந்த உலகத்துல தீமைகளை விட்டு அகற்றியவர்களாக, அதிலிருந்து பாதுகாப்போடு இருக்கக்கூடியவர்களாக இந்த உலக வாழ்க்கையை அமைத்து நாளை மறுமையில் வெற்றியாளர்களாக இறைவனை சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.